சக்கரவள்ளி கிழங்கு இருந்தா இப்படி ஒரு தடவை பேன் கேக் செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதோட தோலை எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிழங்க இந்த மாதிரி டம்ளர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் அது கூட சேர்த்திக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் 1/2 கப் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து 30 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லில் ஆயில் இல்லைனா கீ சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஊற்றிக்கோங்க. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முருகலாக வந்திருக்குன்ட்டு. இது ஒரு 2 செகண்ட் விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் ரெடி. உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.